எங்களோட தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 தென்னை மரம் வரைக்கும் இருக்குங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வெளியிலே வாங்குறதில்ல. மரத்தில் இருக்கிற காயெல்லாம் எடுத்து அதிலேருந்து ப்ராசஸ் பண்ணி எண்ணெய் வந்து ஆட்டி எடுத்துக்குவோம். இந்த வீடியோவில் வாங்க தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வெட்டி அதிலேருந்து எப்படி வந்து எண்ணெய் பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் வேலையை பார்த்திங்கன்னா மரம் ஏறி தேங்காய் வெட்டுறது தாங்க ரொம்ப பெரிய வேலை. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் மச்சாண்டர் அவர் தான் வந்து ஏறி வெட்டி விடுவார். இல்லைன்னா நம்ம வெளியில் ஆள் கூப்பிட்டு தான் வெட்டுற மாதிரி வரும். நொங்கு வெட்டுறதா இருந்தாலும் அவர் தாங்க வெட்டி விடுவார். இந்த தென்னை மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாரும் மாமனாரும் அவங்க வந்துட்டு நாங்கள் வச்சது அந்த மாதிரி சொல்லுவாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரும் பார்த்திங்கன்னா ஒரு 5 தென்னஞ்செடி வந்து சின்னதாக இப்போ தான் வச்சுருக்கோம். அது பெருசானதுக்கப்புறம் நாங்களும் சொல்லுவோம் அது நாங்கள் வச்ச தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு. தென்னை மரம் பார்த்திங்கன்னா கிணத்து சுற்றி இருக்குது, அப்புறம் காட்டோரத்தில் இருக்குது, அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. நிறைய மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசாயிருச்சு. அந்த மரத்தெல்லாம் ரொம்ப வயசாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பதிலாக வந்து இன்னும் நிறைய தென்னை மரம் வைக்கணும், பனைமரமும் வச்சு வளர்த்தணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. பனைமரமும் இருக்குது, ஒரு 40 பனைமரம் பக்கமாக இருக்கும். இருந்தாலுமே அதெல்லாம் ரொம்ப ஹைட் ஆயிடுச்சா, அதுக்கெலாம் வயசு ஆகிருக்கும். அதனால் திருப்பியும் பனைமரமும் வைக்கணும். ஆனால் சொன்னால் வீட்டில் திட்டுவாங்க. ஆனால் கண்டிப்பாக பனைமரம் வச்சே ஆகணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். இந்த தென்னைமரம் ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலுக்கு கயிறு, பின்னாடி வந்துட்டு அருவா வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு அந்த தென்னம்பாலையிலேயே செஞ்ச மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து இடுப்பு கயிறு அதெல்லாம் போட்டு தான் வந்து நம்ம ஏற முடியும். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மரத்தில் வந்து ஏறிட்டு இறங்குறதே ரொம்ப கஷ்டம். இவர் பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 தென்னை மரம் ஏறுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வெட்டி முடிக்கிறதுக்கு 1 வாரம் அந்த மாதிரி ஆயிரும். இவர் வந்து வெட்டி விட்டாருன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து எல்லா தேங்காயும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கிட்ட போட்டுருவாங்க. அப்புறம் அப்படியே வெட்டி விடக்குள்ள நம்மளும் சைடு கேப்பில் இளநீ வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இளநியும் நாங்கள் வந்துட்டு வெட்டி குடிப்போம். தேங்காயெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் பெரிய வேலையே அந்த தேங்காய் எல்லாத்தையும் காட்டிலேருந்து வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வந்து சேர்த்துறது தாங்க. இவர் தான் அந்த மகான் பாருங்கள், மரம் ஏறி கலப்பில் வெட்டி விட்டுட்டாரு. இந்த கயிறு பின்னாடி வந்துட்டு அதெல்லாம் வச்சுட்டு தான் எப்பயுமே வந்துட்டு மரம் வந்துட்டு ஏறுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டுட்டு நம்ம வந்து அது 2ஆக வெட்டி வந்து காய வைப்பாங்க. அவரும் பண்ணுவார். எல்லாருமே ஆளு கொஞ்சம் நேரம் பண்ணணும். ஏன்னா நிறைய தேங்காய் இருக்கு இல்லையா, அதனால் ஒரே ஆளே பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். எங்கள் மரத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் குட்டி குட்டியாக இருந்தாலும் பருப்பு நல்லா மொத்தமாக இருக்கும். உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். நானும் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வெட்டுவேன். குண்டா எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்க தண்ணிலாம் ஊற்றி வச்சு வடிகட்டி குடிக்கிறதுக்கு தான். பின்னாடி பாருங்கள் ஜாக் நின்றுட்டுருக்கான். அவன் வந்து ஒரு தேங்காய் திருட்டேன். ஒரு குழம்புக்கு ஒரு தேங்காய் உடைச்சினா கூட வந்து நின்றுக்குவான். அவனுக்கு கொஞ்சோன்னு நான் கொடுத்துருவேன். இப்போ வந்து தேங்காய் போடுவாங்கன்னு தான் வந்து நின்று பார்த்துட்ருக்கிறார் தலைவர். எப்பயுமே நாங்கள் மட்டைலாம் உரிச்சிட்டு அப்படியெல்லாம் உடச்சி காய வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி மட்டையாக இருக்கும் போதே 2 கொடுவலில் வந்து வெட்டி இந்த மாதிரி காய வைப்போம். நானும் வந்து என்னால் முடிஞ்சது ஒரு 10-20 தேங்காய் வந்துட்டு வெட்டினேன். இதெல்லாம் வெட்டினதுக்கப்புறமா அந்த கூடையில் போட்டு நம்ம வந்து வெயிலில் எடுத்து காய வைக்கணும். எல்லாருமே ஷேர் பண்ணி செய்வாங்க. எங்கள் ஆயா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வாசலில் வந்து காய வச்சிட்டு இருந்தாங்க. நான் வெட்ட ஜாக்குக்கு ஒரு சின்ன தேங்காய் கொடுத்துட்டேன். அவனும் சாப்பிட்டு திருப்பி போக மாட்டான். பெருசாக கொடுத்தாலுமே போக மாட்டான். இங்கே ஏதாவது உட்காந்து பார்த்துட்ருப்பான். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொடுத்துட்றது. காய பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே காய வைக்கிறாங்க. நம்ம எப்பயுமே நல்லா வெயில் அடிக்கும் போது வந்துட்டு நம்ம தேங்காய் உடச்சி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த மழை பெய்யும் போது அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சோம்னா தேங்காய் வந்து பூசணம் பிடிச்சி அழுகுன மாதிரி ஆகி போயிடும். அதனால் நல்லா வெயில் அடிக்கும் போது வந்துட்டு வெட்டி வைப்பாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முத்தினக்காய் இதெல்லாம் உடைக்கும் போது நம்ம நோண்டுற வேலையே இல்லைங்க. உருண்டையாக இருக்கும். அதை அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுருந்து போட்டுடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ தேங்காய் வந்துட்டு வெட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி காய வைக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் காஞ்சது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எடுத்து காய வச்சிட்ருந்தேன் நான்.
பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாடி போன மாதிரி காஞ்சிருக்கும். இன்னும் ஒரு 2 நாள் காஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோண்டி எடுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுவே ஒரு வேலை தாங்க. ஒரு வாரத்துக்கு காலையில் எடுத்து வைக்கணும். அப்புறம் கோழிலாம் வரும், நாயெலாம் வரும், அதெல்லாம் துரத்தி விட்டுட்டு நம்ம அதை தேங்காய் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து நோண்டிட்டு காய வச்சு எண்ணெய் ஆட்டிட்டு வந்துடலாம். எல்லா தேங்காய் மேலேயுமே வெயில் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி 2ஆக ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் நல்லாவே காயும். எல்லா தேங்காயுமே தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன் நான். திருப்பி வந்து இது ஈவினிங் வந்து ரிட்டன் எடுத்து வைக்கணும். அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி ஓரளவுக்கு எல்லாமே காய வச்சாச்சு. இது வந்துட்டு இன்னும் நல்லா காயணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே வாடின மாதிரி அப்படியே காஞ்சிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நோண்டி எடுக்கும்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வரதுக்கு. சைடில் வந்து கொஞ்சம் அதுவே ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். நம்ம அதில் வந்து கத்தி வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து கடை வச்சுருக்கோமா, அங்கே வந்துட்டு நான் கூடையில் அள்ளிட்டு போய் உட்காந்துட்டு அங்கே சும்மா இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி நோண்டி எடுத்து வைப்பேன். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரிஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வாடின மாதிரி இருக்கிறதுனால. ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை உடைக்கிறதுக்கு. இங்கேயும் பாருங்கள், ஒரு டாகி வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கு தேங்காய்க்கோசரம். நாங்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய்லாம் கடையிலேயே வாங்குறது இல்லைங்க. இதில் ஆட்டுறதை வச்சு தலைக்கு தேய்க்கிறதுக்கு. நம்ம எப்பயுமே தேங்காய் ஆட்டிட்டு வந்து புதுசில் வந்துட்டு நம்ம அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப கொஞ்ச நாள் ஒரு 4-5 மாதம் கழித்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு கசப்பாயிடும் சமையலுக்கு. அதில் பலகாரம் சுட்டுனா கூட வாயிலே வைக்க முடியாது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசனையே வராது. பலகாரம் செஞ்சாலும் சரி, குழம்பு செஞ்சாலும் சரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்துட்டு எல்லாமே ட்ரை பண்ணுவோம். குழம்பு, பலகாரம் செய்கிறதுக்கு, பூரி சுடுறதுக்கு, தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஊற்று, மீன் பொரிக்கிறதுக்கு எல்லாமே இதில் தான் செய்வோம். வெளியில் வந்துட்டு வாங்குறது இல்லை. இந்த எண்ணெயவே வச்சுக்கிறது எல்லாத்துக்குமே. அப்புறம் தலைக்கு தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கேயே வீட்டில் செம்பருத்தி, அது என்னது, செம்பருத்தி, கரிசலாங்கண்ணி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்க்கிறதுக்கும் நாங்கள் வந்துட்டு இந்த எண்ணெயை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். எப்படி இருந்தாலும் கடையில் வாங்கினோம்னா ஏதாவது மிக்ஸ் பண்ணி கலப்படம் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம நேச்சுரலாக நம்ம வீட்டில் கிடைக்கிற எண்ணெயே தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே யூஸ் பண்ணிக்கிறது நான். ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காயிலேருந்து இந்த தென்னை மட்டையிலேருந்து அந்த தேங்காயெல்லாம் தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக அந்த தேங்காயை வந்து அரிஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா சொல்லுவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கையில் பார்த்திங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. நம்ம வந்துட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அருவாமனை, அதை வச்சு கூட வந்து நம்ம கட் பண்ணலாம். நான் வந்துட்டு இங்கே கடைக்கெலாம் அதை தூக்கிட்டு வரலங்க, கத்தியை வச்சே வந்து எடுத்துகிட்ருக்கேன். முழுசாக இந்த மாதிரி காய வச்சு கொண்டுட்டு போனாலுமே ஆட்டி கொடுப்பாங்க. வீட்டில் வந்து இப்படி சொல்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுப்போம். அப்புறம் எடுக்க முடியலன்னா அப்படியே முழுசாகவே கொண்டுட்டு போயிடுவோம். உங்கள் வீட்டில் நீங்களாம் தேங்காய் ஆட்டுவீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்படி குட்டி குட்டியாக அரிஞ்சதுக்கப்புறமும் அதையும் நல்லா வரன்னு காஞ்சி தேங்காயே ஒரு ஒயிட் கலர் மாதிரி மாறிடும். பின்னாடி வந்து அந்த ப்ரௌனாக இருக்கிறது வந்து பிளாக் கலர் மாதிரி மாறிடும். அந்தளவுக்கு வந்து நல்லா காய வைக்கணும். அப்போ தான் அதிலேருந்து எண்ணெய் வந்து நல்லா பிரித்து எடுக்க முடியும். எண்ணாட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, புண்ணாக்கு தருவாங்க. நம்ம வேணுன்னா அங்கேயே கூட அவங்கக்கிட்டே விற்றுட்டு அதுக்கு பதிலாக எண்ணெய் வாங்கிக்கலான்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஆடு மாடுலாம் வச்சுருக்கனால அது வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கு போட்டு நம்ம தண்ணி காமிச்சோம் அப்படின்னா ஆடு மாட்டுக்கெலாம் நல்லா சத்து கிடைக்கும் புண்ணாக்குலேருந்து. நம்ம கூட சாப்பிட்லாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஏதாவது வந்து இனிப்பு வச்சு நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.
தேங்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு காஞ்சதுனா தான் நல்லா வந்து எண்ணெய் தனியாக நல்லா பிரிஞ்சு வரும், புண்ணாக்கு தனியாக பிரிஞ்சு வரும். பார்த்தாவே தெரியும் நல்லா வரன்னு சொல்லி காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து உடைச்சோம்னாவே ரொம்ப ஹார்டாக இருக்கும், உடைக்கவே முடியாது. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் வாடனமோ மாதிரி இருக்கும் போதே குட்டி குட்டியாக நம்ம அப்போ வெட்டுறதா இருந்தால் அந்த மாதிரி வந்து வெட்டிடுவாங்க. பாருங்க, என்னால் உடைக்கவே முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போட்டேன். இந்த முழுசாக இருக்கிற தேங்காய்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய் வெட்டும் போது ஏற்கனவே முத்துனது வந்து அப்படியே நம்ம ஓட்டிலேருந்து எடுக்காமல் அதுவே ஈஸியாக வந்துச்சு இல்லையா, அதுதான். அதை வந்து உடைக்காமல் அப்படியே இருக்குது. இதை வந்து நாங்கள் எண்ணாட்ட போகும்போது ஒரு சுற்றி வச்சு உடச்சி குட்டி குட்டியாக பண்ணி தான் எடுத்துகிட்டு போவோம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எண்ணெய்ன்ற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக புண்ணாக்கு தனியாக வந்து பிரித்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு டைம் ஆட்டிட்டு நீங்கள் இன்னொரு டைமும் அந்த தேங்காய் போட்டு ஆட்டி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணிக்கிடுவாங்க. அதில் ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டருக்கு எக்ஸ்ட்ரா வரலாம், வராமலும் போகலாம். அவ்வளோதாங்க, இதுதாங்க கடைசி ப்ராசஸ்ஸு. எண்ணெய் ஆட்டி முடிச்சுட்டு நம்ம எண்ணெய் தனியாக புண்ணாக்கு தனியாக வாங்கிக்கலாம். யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எண்ணெய் பாருங்கள் கிடச்சிருச்சு. வீட்டிலேருந்தே ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்துட்டோம். அதில் தான் வந்து எடுத்து வாங்கிட்டு போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பண்ணலாம். எல்லாருக்கும் பாய். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் அந்த குட்டி இதை எடுத்து கொடுத்தீங்கன்னா அதில் ஊற்றிடுவோம்.